கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு கூட பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 35லேருந்து 41 அந்த வசனங்கள் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இயேசு முதல்ல சொல்கிறாரு பாருங்கள், வசனம் 35 இப்படியா சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக வந்துருச்சு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆனால் அவங்க அக்கறை போய் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் பலத்த காற்று என்ன செய்யுது, வந்து படகை மோதி அடிக்குது இல்லையா. பயங்கரமான காற்று, அலைகள் வேற ஒரு பக்கம் பயங்கரமாக எழும்புது. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அதை என்ன செய்ய முடியல, கடந்து போக முடியல. அந்த நேரத்தில் கப்பலின் பின்னணியத்தில் இயேசு படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்து முடியல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பார்க்குறாங்க. 38ஆம் வசனம் சொல்லுது, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆமே. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மை அழைத்தவர் நம்மை பாதியில் விட்டு விடுகிறவர் அல்ல, முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். நமக்குள்ளே கூட இப்படிப்பட்ட காரியம்லாம் நிறைய இருக்குது. ஆண்டவரை நம்மையே அறியாமல் நிறைய காரியங்களை நாம் முறுமுறுத்து விடுகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல பார்க்குறோம், நாங்கள் மடிகிறது உமக்கு கவலை இல்லையா. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்போ அக்கறைக்கு போவோம்னால என்னாச்சு, போய் சேருவோன்னு தானே அர்த்தம். ஆனால் இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இவர் படுத்திருக்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காரு, ஏதாவது செய்யாமல் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை போய் நாங்கள் சாகிறது, நாங்கள் மடிகிறது உமக்கு கவலை இல்லையா. அப்போ ஆண்டவர் எழுந்து என்ன செய்கிறாரு, அவர் காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார் சொல்லி பார்க்குறோம். உடனே காற்று அமைதலாயிடுச்சு, கடலும் அமைதலாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போது இதில் என்ன காரியம், கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்கிறார் இல்லையா. உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, அற்ப விசுவாசியில் சீஷருக்கு அங்கே 2 காரியம் நடக்குது. ஒன்று அவங்களுக்குள்ள பயம், இன்னொரு காரியம் அவிசுவாசம். இந்த 2 காரியம்தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பலவீனம். முதல்ல பயப்படுறாங்க, 2வது அவிசுவாசப்படுறாங்க இல்லையா. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, தெய்வன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்போ தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். தெளிந்த புத்தியும் கொடுக்குறாருன்னா சூழ்நிலையை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையிலையும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். பிரச்சனை என்னமோ பெருசு தான், சாதாரண கடலில் போய் காற்று பெருசாலோ எழும்புது, படகு முழுகத்தக்கதாக அலையெல்லாம் வந்து மோதுன்னு சொல்லும் போது நிச்சயமாக பிரச்சனை பெருசு தான். ஆனால் அந்த இடத்துல நமக்கு வர்றது பயம்ன்றதும் ஒரு சாதாரண ஒரு காரியம்தான், எல்லாருக்குமே வரக்கூடாது. ஆனால் தேவனுடைய ஆவி பெற்ற நமக்குள்ள அந்த பயமும் அதே சமயம் அவிசுவாசமும் வரக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமே. நீங்கள் ஏன் அவிசுவாசப்படுறீங்க, நீங்கள் ஏன் பயப்பட்டீங்கன்னு ஆண்டவர் கேட்குறார். நம்மளும் பயப்படுறோம்ல, நிறைய பிரச்சனை வந்தோடனே பிரச்சனைகளை கண்டு பயப்படுறோம். நான் பயப்படாதீங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 பார்க்குறோம். இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இப்போ நமக்கு விசுவாசம் வேணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், நம்மளை அக்கறை கொண்டு போய் சேர்த்து விடுவார். காற்றும் கடலும் வந்தாலும் என்ன செய்வார், நம்மை அக்கறையில் கொண்டு சேர்க்கிற வல்லமையுள்ளவர் என்னோட கூட இருக்கிறார், என் படகில் இருக்கிறார், அவர் இருக்கும் வரைக்கும் சேதம் என்னை அணுகாது. ஆமே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் வசனம் எழுதி போடுவாங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அப்போது வசனம் எழுதி டோரில் ஒட்டி வைக்கிறதுனால அல்ல, அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். கர்த்தர் எல்லா தீமைக்கும் எனக்கு விலகி காப்பார், அவர் என் போக்கையும் வரத்தையும் காப்பார், என் வீட்டில் எந்த வாதையும் வராதபடி அவர் என்னை பாதுகாக்க வல்லவர் என்பதை உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் தேவனை மைமைப்படுத்துகிற உங்கள் வார்த்தையின் வல்லமையில் தான் கிரியை செய்ய முடியும். ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி வச்சுட்டு அந்த வசனத்துக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் வசனம் ஒரு நாளும் கிரியை செய்யாது. நம்ம கண்கள் படுற மாதிரிலாம் வசனத்தை எழுதி வச்சுக்கிறது நல்லதான். எதுக்காக, அவைகளை பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள் ஊடுருவி சென்று விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்கப்படியாக தான் அது நம்ம கண்களுக்கு முன்பாக நாம் எழுதி வைத்திருக்கிறோம். ஆமே. அதனால் ஒரு நாள் நம்ம அதை சொல்லணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலேருந்து எனக்கு ஏன் பாருங்கள், இயேசு கூட இருக்கிறார். காற்று பயங்கரமாக அடிக்குது, சமுத்திரம் மும்முரமாக அலையில் இறைச்சல் பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்குது.
அவர் பாருங்க நிசப்தமாக அவர் அழகாக நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் நித்திரை பண்ணுறாரு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவர் சீஷலுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவர்களோடு இருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறாங்க, அவங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை எப்போவுமே இயேசு தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கணுமா? ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இல்லையா சகல ஜாதியரையும் சீஷராக்க. அப்போ எனக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு, அதை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற. அப்படின்னா என்ன, நான் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு, அதை பயன்படுத்துகிறோமா? அப்போது இன்றைக்கி பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறோம், நல்லா அந்த ட்ரெயின்ட் ஆகிது அந்த பிள்ளை. அப்போ நீச்சல் போட்டியில் அந்த பிள்ளைய கலந்துக்க வைப்போமா மாட்டோமா? அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பழகி வைத்தோம். அந்த பிள்ளை எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறதுன்றது எங்கே போய் நிரூபிக்க போகுது? அந்த நீச்சல் போட்டியில் போய் அது என்ன செய்ய போகுது? தன் திறமையை நிரூபிக்க போகுது. அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களை பயிற்சிவித்து உங்களை கொண்டு போயிட்டு உங்கள் காரியத்தில் நிற்க வைக்கும்போது, ஒரு போராட்டத்தின் மத்தியில் நிற்க வைக்கும்போது, ஒரு பிரச்சனையின் மத்தியில் நிற்க வைக்கும்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகள உனக்கு விசுவாசம் தான், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. கர்த்தரோட வார்த்தையை பரிசுத்த ஆவியின் உன் இருதயத்தில் வைக்கிறது மாத்திரம் இல்லை, உன் இருதயத்திலேருந்து ஏற்ற வார்த்தையை எடுத்து அதை அறிக்கை செய்ய வைத்து வெற்றியை உன் பட்சத்தில் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நாள் அந்த வார்த்தை விசுவாசிக்கணும். கர்த்தரோட வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒரு பலன் நமக்கு வேணும். பிரச்சனைக்கு மத்தியில் கொண்டு போனால் அவங்க அலறக்கூடாது, புலம்பக்கூடாது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆமேன். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். காற்றும் கடலும் அவருக்கு அடங்குறது மாதிரி அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். யோசுவான்ற ஒரு மனுஷனுடைய சொல்லுக்கு சூரியனும் நட்சத்திரமும் கீழ்ப்படைஞ்சது இல்லையா? அது வல்லமை உங்கள்கிட்டே ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துருக்கிறான்னு அதை நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. ஆமேன். என் வார்த்தையின்படி அல்லாமல் வானத்துலேருந்து பனி என்ன செய்யாது, மழை என்ன பெய்யாது. எப்படி சொல்கிறாரு? நம்மை மாதிரி பாடு உள்ள மனுஷன் தானே. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? கருத்தாய் ஜெபிக்கிறவராக இருந்தார், தேவனை அளவில்லாமல் விசுவாசிக்கிறவராக இருந்தார். ஆமேன். பயம் அறியாத ஒருவராக இருந்தார். நமக்குள்ளேயே அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் விசுவாசம் நம்ம விட்டு போயிடும். விசுவாசம் என்னவா மாறிடும்? அவ்விசுவாசமாக மாறிடும். பயம் என்ன வேலை பார்க்குது பாருங்க, நிலை நிற்க வேண்டியதை கழுத்து போடுது. விசுவாசம் நிற்க வேண்டிய நம்ம அவிசுவாசம் என்ற ஒரு காரியத்தினால என்ன செய்யுது? கவிழ்த்து போடுது. பாருங்கள், இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம ஒரு ஆசா வியாதியாக இருந்தபோது கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். ஆமாம், அம்மோனியர்கள் அரேபியர்லாம் யுத்தத்துக்கு வரும்போது என்ன செய்கிறாரு? ஆசா எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரை இந்த ஏராளமான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்கள் பட்சத்துலேருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா அப்படிலாம் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஜெயத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் சீரிய ராஜா வரும்போது பாருங்க, அந்த பெரிய சேனையிலேருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தவ சீரியா ராஜாவின் கரத்துலேருந்து நம்மளை விடுவிக்க மாட்டாரா? நம்மளும் அதே நிலைமையில தாங்க இருக்கிறோம். ஒரு பிரச்சனைலேருந்து கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளை விடுவிக்கிறான்னா அடுத்த பிரச்சனையில் விடுவிக்காமல் போயிடுவாரா? ஆமேன். அங்கே வந்தவன் என்ன ஆகிடுறோம்? மறுபடியும் அந்த அவிசுவாசம், மறுபடியும் கொஞ்சம் அப்படியே தயங்குறது, எதுவுமே இல்லை, நம்பிக்கை இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்வாங்கி போகிறோம். ஆசாவோட வாழ்க்கையில் அதான் நடக்குது. அவ்வளோ பெரிய யுத்தத்தில் அந்த பலனுள்ள அந்த கூட்டத்துக்கு மத்தியில் பலவீனமாக இருந்த எங்களோடு கூட கர்த்தர் இருந்து ஜெயத்தை கொடுத்த தேவன். அதே மாதிரி தான் இந்த அசிரியர் கையிலேருந்தும் எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆமேன். ஒரு காரியத்தில் மாத்திரம் இல்லைங்க, 1000 காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அசிரியரை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு? சீரியாவின் ராஜாவை சீரியாவின் ராஜாவுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையுமே சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நிற்பதில் அந்த பெருநற்று போகிறார். ஆமேன். கர்த்தரை சார்ந்து கொள்றதில், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதில், கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வதில் எல்லாவற்றிலுமே அவர் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுறார். ஆமேன். நாளைக்கு யாராவது இப்போ அவருக்கு நேற்று வரைக்கும் கர்த்தர் பெரியவராக தெரிஞ்சார், இன்றைக்கி யார் பெருசாக தெரிறாங்க? சீரியர் தான். ஆமேன். அவங்க நமக்கு உதவி செஞ்சுருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பொருளை கொடுத்துருவோம், அவங்க நமக்கு உதவி செஞ்சுருவாங்க. கர்த்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை இப்போ யார் மேலே போயிடுச்சு? மனுஷர்கள் மேலே போயிடுச்சு இல்லையா? ஏதாவது நம்முடைய சோர்ஸ் மேலே, நமக்குரிய காரியங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிடறோம்.
நம்ம நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே நான் பார்க்கும்போது அவன் வியாதிப்பட்டு போகிறான். சரி, இதில் இப்படி பண்ணிட்டான் பார்த்துக்கங்க. அப்போவாது திருந்துறான பார்த்தா திருந்தலை. அவரோட வியாதி வந்துருச்சு. அந்த வியாதிலையாவது கடவுளை தேடினாரா? அங்கேயும் தேடலை. இப்போ பரிகாரியை தேடிட்டு போகிறாரு. ஆமென். பரிகாரி யார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆனால் ஆசாக்கு இப்போ யார் பரிகாரியாக போயிட்டாரு? வியாதியை சுகமாக்குற வைத்தியர்கிட்ட போய் உட்காந்துட்டார். வைத்தியர்கிட்ட போக வேணான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் அவர் கிருபையை சுமந்து கொள்ளணும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரிதம் கொண்டிருப்போமே ஆகில், உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில், கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவளாக இருப்போம் இல்லையா? அதுதான் எபிரேயர் 3:14 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையே பழமொழி கூட சொல்ல, வர வர மாமி கழுது போலான்னு சொன்னோம். ஆசா அவ்வளோ ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்தவரே அடுத்து வர ராஜாக்கள் கையிலலாம் ஏன் கர்த்தரை சார்ந்துக்கல? ஏன் ஒரு வியாதி நேரத்தில் கூட அவர் தேவனை தேடாமல் அவர் என்ன செய்கிறாரு? பரிகாரிகளை தேடுறாரு. ஏன் டோட்டலாக ஆண்டவரை விட்டு விலகி போகிறாரு? பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய தேவனுடைய வார்த்தையில் அவங்களுக்கு என்ன இல்லை? அப்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறது இல்லையா? தீர்க்கதரிசிகள் மூலமாக பெரிய காரியத்தை தேசத்தில் செய்தது இல்லையா? ஆனால் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள்னு சொல்லி ஆண்டவரை நம்ம வேதம் நமக்கு அழகாக எச்சரிக்குது இல்லையா? யோசபாத் அதை தானே சொல்கிறாரு, கர்த்தரை நம்புங்கள் இல்லையா, அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெரியவைகள் அப்படின்றார். அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோம்? கர்த்தரோட வார்த்தை மேலே வைக்கிறோமா? தீர்க்கதரிசின இடத்துல என்ன கர்த்தரோட வார்த்தை இருக்குது? இன்றைக்கி நம்மளோட நம்பிக்கை எதன் மேலே இருக்கணும்? கர்த்தரோட வார்த்தையின் மேலே இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது, அந்த வார்த்தை வல்லமை நிறைந்தது. அது எந்த சூழ்நிலையிலேருந்து நம்மை மீட்கக்கூடியது. அது வியாதியாகட்டும், அது நம்முடைய பெரிய பலவீனமாகட்டும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலை, நம்ம எதிராளிகள் மலை போல இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை தப்புவிக்க தேவ வார்த்தை பலன் உள்ளது. ஆமென். அவர் இறையாதுன்னு சொன்னவொன்னே காற்று அமைதியாயிடுச்சு, கடலும் அமைதியாயிடுச்சு. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அதிகாரம் அநேக நேரத்தில் சிஷைகளே ஆச்சரியப்பட்டாங்க, இவர் வார்த்தை எப்படிப்பட்டது? ஜனங்கள்லாம் கூட கேட்டாங்களே, இவர் வார்த்தை எப்படிப்பட்டது? இவ்வளோ அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை. ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். அதனால தான் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கை. ஏதோ ஒரு காரியத்தில் ஜெயம் கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு அந்த ஒரு காரியத்துக்கு பிறகு நீங்கள் அவரை விட்டு விடக்கூடாது. எல்லா முடிவு பரிந்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்தில் மட்டும்தான் அவர் நம்மளால் நடத்த முடியுமா? எல்லா சூழ்நிலையிலும் இப்போ அன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனை, அதனால் இயேசுவை தேடினேன். இது சின்ன பிரச்சனை தானே, இதுக்கு நம்ம இவங்களே போதும், இந்த பிரதரை உதவி செஞ்சிருவார், அந்த சிஸ்டரை உதவி செஞ்சு, அப்படி இல்லைங்க. நம்மை அழைத்தவர் முடிவு பண்ணி நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். போன பிரச்சனை உதவி செஞ்சவர் தான் இந்த பிரச்சனை எனக்கு உதவி செய்யணும், இது இல்லை. இதுக்கு வருகிற எல்லாவற்றிலும் அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை அழைச்சவர் அவர், எனக்கு ஜெயத்தை கொடுக்குற அவர். ஆமென். எந்த ஒரு காரியத்திலையும் நம்மை நடத்த போகிறவர் கர்த்தர் தான், மனுஷர்கள் அல்ல. அப்போ கர்த்தரோட வார்த்தை மனுஷன் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதை விட பல மடங்கு எந்த வார்த்தையில் இருக்கணும்? கடவுளோட வார்த்தையின் மேலே நமக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம், முடிஞ்சு போச்சு. போவோன்னா போயிடும். நான் ஆண்டவரோட வார்த்தையில் ஏதாவது பிழை இருக்கா? இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? போவோன்னா போவோம். ஆமென். காற்றும் கடலில் இறைதான். அவர் ரொம்ப ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்காரு. ஆனால் சீஷங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம், அவிசுவாசம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அதை பார்த்தோன்னே. சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தரோட வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மூலமாக இயற்கைக்கு கட்டளையிட்டு அதை அமைதிப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையுமே அவரால் கட்டுப்படுத்த முடியும். இன்றைக்கு அந்த ஒரு பலனில் நிற்கணும்னா கர்த்தரோட வார்த்தையின் வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஆமென் ஆண்டவர் உரைக்கப்பட்ட தேவனோட வார்த்தை எழுதி எங்கள் கரங்களை கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் மீது ஆண்டவரே அவர்கள் அதிக விசுவாசம் உள்ளவளாய் ஒவ்வொருவரும் மாற, அந்த வார்த்தையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு கிருபை தாங்க. அந்த வார்த்தை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க கிருபை தாங்க. விசுவாசத்தில் வல்லவளாய் மாற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.